ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு காலை நம்முடைய ஆண்டவரோடு பேசலாம் வாங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. ஜெபிப்போமா. பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பது, உம்முடைய வார்த்தைகளை கேட்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. யாருக்கு சொல்லிக் கொண்டாலும் எங்கள் வேதனை தீராமல் இருக்கலாம். கஷ்டங்களை தீர்ப்பவரே, குறைகளை அறிந்தவரே, எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனே கொடுத்தவரே, உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய இதயங்களை தேற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. நம்மை தேற்றுகிறவரா இருக்கிறாரு, நம்முடைய பசியை தீர்க்கிறவர், நம்மை அறிந்தவரா இருக்கிறவர், நம்மை நேசித்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் படைத்து இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நான் சென்று உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு திரும்ப வந்து உங்களை கொண்டு செல்லுவேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஆகவே நாம் இந்த உலகத்தில் யாத்திரிகராய் பயணம் செய்கிறவர்களாக தேவன் கொடுத்தவைகளில் திருப்தியாக இருந்து, இந்த உலகத்தில் நமக்கு எந்த குறைவு தேவை இருந்தாலும் நம்மை பார்த்து கொள்ளுகிற தேவன் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், நான் இல்லங்க, இயேசு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள். ஆகையால் இயேசு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறது என்னவெனில், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். என்னங்க பாருங்க, காலையில எழுந்த உடனே என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன டிஃபனு என்று சொல்லுவோம்ல. நம்ம என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு? வீட்டில் உப்மா செய்யணுமா, இட்லி செய்யணுமா, தோசை ஊத்தணுமா, சப்பாத்தி செய்யணுமா? எப்பா, வீட்டில் இருக்கிற தாய்க்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. எவ்வளவு செய்தாலும் திருப்தி இல்லாத வீட்டாரை குறித்து எத்தனையோ முறை தாய்மார்கள் படாத பாடுபடுகிறாங்க. என்னத்தை உண்போம், என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன, சாயந்தரம் என்ன, நாளைக்கு 3 வேளை வேணும்ல நமக்கு. சோ காலையில எழுந்ததிலிருந்து இதே யோசனைகளே. அதை வாங்கணும், இதை வாங்கணும், உப்பு இல்ல, பருப்பு இல்ல என்று இதே யோசனை தான் காலையில எழுந்ததிலிருந்து. தேவனை குறித்த சிந்தனை இல்லை. அதன் பிறகு என்னத்தை உடுத்திக் கொள்ளணும், என்ன உடுத்த வேண்டும், என்னங்க துணியை துவைக்க வேண்டும், அயன் பண்ண வேண்டும், திரும்ப மேட்சிங்ஸ் பார்க்கணும்னு காலையில எழுந்ததுல இருந்து இதே சிந்தனை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அதற்காக நன்றாக சாப்பிட வேண்டாம், அல்லது நல்ல துணியை உடுத்த வேண்டாம், டீசென்டாக இருக்க வேண்டாம், வயிறு நிறைய ஆகாரம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலங்க. காலையில எழுந்தா நம்முடைய வேலைகளை நம்ம செய்யணும். நமக்கு அவசியமே ஆகாரம், அவசியமே துணிமணி, அவசியமே. எவ்வளவு சுத்தமான துணிமணியை பயன்படுத்தினாலும் சாயங்காலத்துக்குள்ள அதை அழுக்கிடும், திரும்ப துவைக்கணும். கரெக்ட் தான். ஆனால் ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொன்னாரு, கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவது வேறு, அதை குறித்து ஆயத்தப்படுவது வேறு. அதை ஆயத்தப்படுத்துவது வேறு. இருக்கிறவைகளை குறித்து திருப்தியா இருப்பது இன்னும் எவ்வளவோ நல்லது. அது முக்கியம் அல்ல. ஒரு வேளைக்கு என்ன வேணா சாப்பிடலாம், ஏதோ ஒன்று உடுத்திக் கொள்ளலாம் ஒரு நாளுக்கு. ஆனால் மிகவும் அவசியமானது என்ன? தேவனுடைய உதவியை கேட்பது, தேவனுடைய சமூகத்தில் நிற்பது, தேவனுடைய சித்தத்தை அறிவது, தேவனோடு வாழ்வது. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷம் அல்லவா? ஆகாரத்தை குறித்து கவலைப்படுகிறாய் தவிர, அதைவிட ஜீவனை கொடுத்த ஆண்டவர், ஆயுளை கொடுத்த ஆண்டவரை துதிக்கணும்ல. ஆகாரம் முக்கியமா, உயிர் முக்கியமா? எவ்வளவு ஆகாரம் இருந்தாலும் உயிர் இல்லாதவன் என்ன சாப்பிடுவான்? என்னங்க, எத்தனை உடைகள் இருந்தாலும் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாவிட்டால், உடலிலே பிரச்சனை இருந்தால், சரீரத்திலே சுகம் இல்லாவிட்டால் அவனால என்ன உடைய உடுத்திக் கொள்ள முடியும் சொல்லுங்க? எத்தனை பேருங்க இன்றைக்கு படுக்கையில விழுந்ததும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா நம்ம உடுத்தி இருக்கிறதும் எடுத்துட்டு அவங்க
அந்த கவுன் கொடுப்பாங்க. அதை போட்டுக்கொண்டு அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு அவங்க பெட்ல படுத்திருக்கணும், அவங்க பெட்ஷீட்ஸ்ல. உனக்கு எத்தனை இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? தேவன் கொடுத்த ஆரோக்கியம் முக்கியம் அல்லவா? உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அல்லவா? தேவாலயமாக இருக்கிற உன்னுடைய சரீரத்தை குறித்து யோசனை பண்ணு. ஜீவனை கொடுத்த ஆண்டவரை துதி செய். என்னுடைய ஜீவன் ஆண்டவரை கனப்படுத்துகிறது. காலமே எழுந்தவுடனே ஆண்டவரை கனப்படுத்துங்க. உங்க ஜீவனோடு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிங்க. உங்களுடைய சரீரத்தோடு தேவனை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று உணர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். முதல்ல காலையில எழுந்ததுமே நம்ம எல்லாம் ஆகாய பட்சிகளை பார்க்கணும். எங்கெங்க இப்போ காலமே எழுவதே அரிது. எழுந்து ஒருவேளை நம்ம பால்கனில பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க, இடுக்கமான வீடுகள் இருக்கிறவங்க, வெளியே வந்தாலும் வானம் தெரியாது, பக்கத்து வீடோ எதிர் வீடோ தெரியுங்க. ஆனா அழகா அந்த காலத்தில் கிராமங்களில், இப்பொழுது கூட கிராமங்களில் சின்ன சின்ன ஊர்களில் வெளியே பார்த்தா வரிசையாக பறக்கிற பறவைகளை பார்க்க முடியும். வானத்து பட்சிகளை பாருங்கள். வானத்து பறவைகளை பார்க்கணுங்க. மேக் இட் அ பாயிண்ட். எப்படியாவது நீங்க நாளுக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ நிம்மதியா இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு நீங்க போங்க, அல்லது நீங்க ஒரு பீச்சுக்கு போங்க, அல்லது ஒரு ஆற்றங்கரைக்கு நீங்க போங்க. கொஞ்சம் நம்ம சிட்டியில இருந்து வெளியே போனா ஏதாவது பார்க்கலாம். நமக்கு நேச்சர் காணப்படும். தேவன் செய்த சிருஷ்டி. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். அவை காலை எழுந்ததுமே அழகாக கீச் கீச் என்று தேவனை துதிக்கும். அது பறந்து கொண்டு அணிவகுத்து வரிசையாக எங்கே போகிறதோ தெரியாது, யார் எங்கே சாப்பாடு கொடுப்பாங்களோ தெரியாது, யாரும் இன்வைட் செய்யல. ஆனா போகும்போது தேவன் அவைகளுக்கு வேண்டியவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வானத்து பட்சிகளை பாருங்கள். அவைகள் விதைக்காது, அறுக்காது, களஞ்சியத்தில் சேர்க்காது. வானத்து பறவைகள் சாயங்காலம் ஆகிற போது ஒரு பையில் ஏதாவது சில தானியங்களை கொண்டு வருமா? அது ஏதாவது பயிரிட்டு அறுக்குமா? அது ஏதாவது களஞ்சியத்தை கட்டி சேர்த்து வைக்குமா? எந்த நாளுக்கு அந்த நாள் அதற்கு வயிறு நிறைய உணவு கிடைக்கிறது. ஒருவேளை நமக்கு குருவிகளுடைய மொழி தெரிந்து குருவி குருவி எங்க போகிறாய் என்றால் நான் தானியங்களை சாப்பிட போகிறேன் என்று சொல்லும். சாயங்காலம் திரும்பி வரும்போது குருவி சாப்பிட்டியா இன்றைக்கு என்றால் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு உணவு கிடைக்கல, காலையிலிருந்து திரிந்தேன், ஒன்றும் கிடைக்கல, இப்ப பசியோடு போகிறேன்னு சொல்லுமா? ஓ, வயிறு நிரம்ப சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன், தேவனை துதித்தேன், வானத்திலே பறந்து வந்தேன், சுற்றி வந்தேன் நான். எவ்வளவு அருமையா சொல்லுங்க. திரும்ப 2வது நாள் கேட்டா 2வது நாளும் அதைத்தான் சொல்லும். 31ஆம் தேதி 1ஆம் தேதி வித்தியாசம் குருவிகளுக்கு இல்ல, நமக்கு தாங்க, இல்லையா? இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்க குருவியை கேட்டா இன்றைக்கு என்ன சாப்பிட்ட? இன்றைக்கு திணை சாப்பிட்டேன், கொய்யாக்காய் இன்றைக்கு சாப்பிட்டேன், தானியத்தை சாப்பிட்டேன், ராகி இன்றைக்கு சாப்பிட்டேன். ஓ, எத்தனை விதமான உணவு தானியங்கள் இருக்கிறதோ பாருங்க. அத்தனை வகையான தானியங்களையும் அது சாப்பிடுகிறது, வகை வகையா சாப்பிடுதுங்க. நம்மை கேட்டால் என்ன சாப்பிட்டீங்க என்றால் சோறு சோறு சோறுன்னு அதே சொல்லுவோம் அநேகர். என்னங்க, தேவன் அழகா எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். தேவன் செய்த எல்லாமே அந்தந்த சீசன்ல அந்தந்த ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டாலே விட்டமின் டெஃபிஷியன்சி வராது, மற்ற உடல்நலக் குறைவுகள் நமக்கு வரவே வராதுங்க. ஏனென்றால் எல்லாமே அதுல வைத்திருக்கிறாரு. நாம ஏதாவது ஒண்ணுனா அதையே சாப்பிடுவோமே தவிர தேவன் செய்த எல்லாமே நல்லது. தேவனை துதித்து கொண்டிருந்தா, கொடுத்ததுக்காக தேவனை துதித்தா இல்லாதது அவர் கொடுப்பாருங்க. பாருங்க, வானத்து பட்சிகளை பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரு. அவைகளுக்கு பிதா இல்லைங்க, நமக்கு பிதா அவரு. நமக்கு தேவன், பட்சிகளுக்கு தேவன் அல்ல அவர், மனுஷனுக்கு தேவன். பட்சிகள் மனுஷனுக்காக செய்யப்பட்டது.
உங்கள் பரமபிதா உங்களின் நிமித்தம் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? குருவிகளை விட நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? உங்களை தேவன் தம்முடைய சாயல்ல தம்முடைய ரூபத்திலே செய்து கொண்டார் அல்லவா? தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டார் அல்லவா? ஆகவே வானத்து பட்சிகளை பாருங்க, பார்த்து பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்ன சம்பாதிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஐயோ, நான் குள்ளமா இருக்கிறேன் என்று அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தா நீங்க வளர்ந்துருவீங்களாங்க? எனக்கு அது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும் என்று சொன்னால் இருப்பதும் போயிடுங்க. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைகளை குறித்து கவலை என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனியுங்கள். அவைகள் உழைக்கிறதில்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. என்னங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சில இடங்களிலே அந்த பூக்களை பார்க்கும்போது, நீங்க குன்னூர் சைடாவது அந்த பக்கம் காஷ்மீர் சைடாவது சில பகுதிகளுக்கு நீங்க போனா நீங்க நம்ம பகுதியில கூட பார்க்கலாம். காட்டு புஷ்பங்களை பார்த்தாலே தெரியும். சாதாரணமா வருகிற செடிகளை கூட பாருங்க, அது கலர் கலரா இருக்கும். யாரோ வரைந்தது போல, யாரோ வண்ணம் போட்டது போல எவ்வளவு அழகா இருக்குமோ சிலது. இஸ்ரேல் நாட்டுக்கு நான் போன போது சொட்டு தண்ணீர் இருக்காது அங்கே. அப்படி இருந்தும் ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அழகான செடிகள் இருக்கும், பூக்கள் இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. எப்படி வறண்ட நிலத்தை புஷ்பங்கள் செழிக்கும் இடமாக்குவன் என்ற வாக்குதத்தம் நிறைவேறினது. எப்படி வரும் தண்ணீர்னா, கீழிருந்து பைப்புகள் வைத்து அதுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கார்டன் வாட்டர் செய்யும்படிக்கு வைத்திருக்கிறாங்க. காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? வானத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளை கடுப்பிலே போடப்படும். அவ்வளவுதானங்க, காலையில அது பூக்கும், சாயங்காலம் அது உலர்ந்து போய்விடும். தூக்கி போட்டுருவாங்க அந்த புஷ்பங்களையும் உலர்ந்த பூக்களையும். காலையில முளைத்து சாயந்தரம் காய்ந்து போகிற பூக்களையே ஆண்டவர் அப்படியாக அவர் அலங்கரித்தால், அவரோடு கூட என்றைக்கும் இருக்கும்படியாக உருவாக்கப்பட்ட என்னை, உன்னை, நம்மை அவர் நம் தேவையெல்லாம் சந்திக்க மாட்டாரா? நமக்காக தானங்க அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரு. அவரு தேவனிடத்தில் விசுவாசம் வைங்க. தேவனுக்கு உங்க வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுங்க. காலையில எழுந்த உடனே என்னத்தை உண்போம் என்று அல்ல, ஆண்டவரே என்ன செய்ய சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு துணையா இருங்க அந்த நாள் முழுதும், ஆண்டவரே உங்க உதவி எனக்கு வேண்டும், உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய இரக்கத்தை நான் பெற வேண்டும் என்று ஜெபிப்பதை விட்டுவிட்டு ஏதோ சமையல் அறையில் நுழைவதோ, ஏதோ ஹோட்டல்ஸ்க்கு போவதோ, அல்லது ஏதோ இப்போது இதோ இன்றைக்கு இதெல்லாம் விட்டு விட்டாங்க. செல்போன் எடுத்துக்கொண்டு அதில் ஜொமேட்டோவில் அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு செலக்ட் பண்ணுவது, ஆர்டர்ஸ் கொடுப்பது, இதன் மேலதான் மனசு வைக்கிறீங்க தவிர, அதே செல்போன்ல காலமே வசனத்தை கேட்கலாம்ல. தேவன் என்ன பேசுவாரோ, என் இதயத்தை திருப்தியாக்குவேன். இன்றைக்கு என் சரீரத்தை குறித்து யோசிக்கிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய விசுவாசத்திலே நான் வளருவதற்கு, நான் தேவனுடைய சாயலிலே மாற்றப்படுவதற்கு, பக்தி வழியிலே நான் நடப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு, தேவனுடைய உதவியை கேட்பதற்கு, அவருடைய பரிசுத்த வேதத்தை எடுத்து நான் வாசிப்பேன், அவருடைய வசனத்தை கேட்பேன், அவரை துதிப்பேன் என்பதை விட்டுவிட்டு அங்கே போகணும், இங்கே போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை சமைக்க வேண்டும், அதை சமைக்க வேண்டும், இதெப்படி அதெப்படி என்று காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கவலைப்பட்டு கொண்டு பிரயாசப்பட்டு சோர்வாகிறோமே தவிர, நம் ஒவ்வொரு தேவையும் அறிந்த ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டினால் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று நமக்கு விசுவாசம் இருந்தால் அற்புதங்களை பார்ப்போங்க. ஆகவே நீங்க கவலைப்பட வேண்டாம், கலங்க அவசியமில்லை. என்னங்க, அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னங்க, வஸ்திரங்கள் நாம உடுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? முதலில் சட்டையை தைத்தது யாருங்க?
ஆதாம் ஏவாள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபோது அவங்க இலைகளாலே வெட்கத்தை மூடினார்களாம். இலைகளால உடுப்புகளை செய்து உடுத்தி கொண்டாங்க. இலை காய்ந்து போனா உதிர்ந்து போயிடும்ல. என்னங்க, என்ன செய்தார் ஆண்டவர்? தோலினாலே அவர் உடுப்புகளை உண்டாக்கி த ஃபர்ஸ்ட் டிசைனர். என்னங்க, லெதர் Dress ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்படிப்பட்ட லெதர் Dress மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் அவர்களுக்கு அவங்க பாதுகாப்பா இருக்கும்படி அவரே உடுப்புகளை தைத்து உடுத்தி விட்டாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு தேவையான உடைகளை அவர் கொடுக்க மாட்டாரா? என்னங்க, இதை குறித்து கவலைப்பட வேண்டாம், இதை குறித்து சிந்திக்கவோ பிளான் பண்ணவோ வேண்டாம் என்று சொல்லல, அதற்கு முயல வேண்டாம்னு சொல்லல. அதனிடம் அதற்கு இருக்கு. எஸ், we need to purchase clothes. துணிமணி வாங்கணும், உணவை சமைக்கணும், இதற்கெல்லாம் பணம் வேண்டும். இதெல்லாம் தேவனுக்கு தெரியுங்க. ஆட்டோமேட்டிக்கா தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு உடைய கொடுப்பார்னு, ஆட்டோமேட்டிக்கா தேவன் வானத்திலிருந்து பார்சல்ஸ தூதர் மூலமா அனுப்புவார்னு சொல்லல. ஆனா இத செய்து கொள்ளுங்க. அதற்கு தான் உங்களுக்கு அவயவங்களை கொடுத்திருக்கிறேன், பொருட்களை கொடுத்திருக்கிறேன், சமைத்து சாப்பிடுங்க. விதைகளை கொடுத்தேன், நிலங்களை கொடுத்தேன், பயிரிட்டு அறுவடை செய்யுங்க. அதை தான் சொன்னார் ஆதாமுக்கு. நீங்க இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, விவசாயம் பண்ணுங்க, நிலத்துல பயிரிடுங்க. அதன் பின்பு நீங்க அந்த அதிகாரத்துல பார்த்தால் எல்லா விதமான வேலைகளை குறித்து என்னென்னு சொல்லிக்கொண்டே போனா நிறைய இருக்கு. நீங்க எடுத்து வாசிங்க. எஸ், இங்க கடைசியா முடிவுக்கு வரும் பாருங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது the first things first. முதல்ல தேவனுடைய ராஜ்யம், முதல்ல தேவனுடைய வேலை, முதல்ல தேவனுடைய சித்தம், முதல்ல தேவனுடைய சமூகம். அதன் பிற்பாடு நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் அவர் கொடுப்பார். என் வேலையை நீ செய், உன் வேலையை நான் செய்து கொடுக்கிறேன். என்னுடைய வேலை என்னங்க ஏசாண்ட ஒரு வேலை? என்ன வேலை? அவரை உட்கார வைத்து நம்ம அவருக்கு ஏதாவது செய்யணுமா? இல்லங்க. அவருடைய வேலை என்ன? அவருடைய வேலை என்னங்க? எந்த ஒருவனும் அழியக்கூடாது, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் வழியை இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். அந்த தேவனுடைய ரட்சிப்பை அவங்க பெற வேண்டும். உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மைகளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவரில் இருக்கிற விசேஷத்தை உங்களை சுற்றி இருக்கவங்க பார்க்கணும். வெறுமனே ஸ்பீக்கர்ஸ் கட்டி நம்ம சொல்றவங்களா இருக்க அவசியம் இல்ல. வசனம் சொல்லுகிறபடி வாழ்ந்தால் உங்களில் மற்றவங்க கிறிஸ்துவை பார்த்து உங்களுடைய தேவன் எனக்கும் வேணும்னு சொல்லுவாங்க. ஆகவே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கவலைப்படாம ஆண்டவர் சொல்றதை செய்து கொண்டே போங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க பின்னாடியே வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்துக்கு எது வேண்டுமோ அதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, அனாவசியமான கவலைகளால நாங்க சோர்ந்து போகிறோமே தவிர, இரவும் பகலும் பிரயாசப்படுகிறோமே தவிர, அன்றைக்கு சாலமோன் சொன்னது போல, நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் பார்த்த பிறகு நான் காற்றை பிடிப்பது போல, பிரயாசப்பட்டது போல உள்ளது எல்லாமே மாயை என்பது போல இன்றைக்கு நாங்கள் எதையோ சாதிக்க நினைக்கிறோமே தவிர, சம்பாதிப்போம் சேர்த்து வைப்போம் என்று நினைக்கிறோம் தவிர, இது எல்லாம் வீண் என்று உம்முடைய சமூகத்தில் செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று, நீர் இருந்தால் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று விசுவாசிக்கும்படி காலமே உம்மை தேடுவதற்கும் நாளெல்லாம் உம்மோடு நடப்பதற்கும் உம்மீது வாஞ்சையோடு காத்திருந்து உம்முடைய வருகைக்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு கீழ்காணும் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜஸை நாங்க பெறுவதனால நீங்க போன் செய்வதை விட எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண அனுகூலமா இருக்கும்.
உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் ஜே பால் தமிழ் யூடியூப் சேனலை இன்றைக்கே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செய்ய மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமைலங்க, கல்வரி சர்ச்ல மிட்வீக் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது. விசுவாசிகள் நீங்க கலந்து கொள்ளுங்க. மற்றவங்க நீங்க உங்க சபையில நடக்கிற மிட்வீக் சர்வீசஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொண்டு நீங்க விசுவாச வாழ்க்கையை கட்டிக்கொள்ளுங்க, ஸ்திரப்படுங்க. இன்றிரவு குறைந்தது ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து நீங்களும் ஜெபிங்க. தேவனுடைய அற்புத காரியங்களை பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.